நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே நாம் சென்றோம், அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தோம். நாம் இல்லை என்றால் அவர் 2 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது. அதுதான் உண்மை நிலவரம். இப்படி எல்லாம் இருந்தும் அப்பொழுது நம்முடைய கோரிக்கை என்ன? 2019 எடப்பாடி பழனிசாமியோடு சேர்கின்ற நேரத்தில் என்ன கோரிக்கை வைத்தோம்? 10.5, அதாவது 10 புள்ளின்னு சொல்லல, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க, உள்ஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இதெல்லாம் சொன்னோம். 2 ஆண்டு காலம் மௌனமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நானும் எத்தனையோ முறை அவரை இடையில பார்த்தேன், ஐயாவும் இடையில அவரை எத்தனையோ முறை இடையில பார்த்தார். ஆனா அப்பெல்லாம் இந்த கொண்டு வரல. தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்புதான் பேசுறாரு. நெருக்கடி வந்தது, நாங்க முடிவு பண்ணிட்டோம், இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொன்ன காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இல்லைன்னா அதையும் ஏமாத்திட்டு இருப்பார். வேற வழி இல்லாம கொண்டு வந்தார். எப்ப கொண்டு வந்தாரு? சாயங்காலம் 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்குது. 12 மணிக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி, இதை கையெழுத்து போட்டா நான் 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியல. அப்போ இப்போ நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு அதனாலதான் இந்த விளக்கம்லாம் உங்களுக்கு சொல்லணும். 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு சட்டம், 12 மணிக்கு இதுல கையெழுத்து போடுங்க. ஐயாவுக்கு என்ன சொல்லிட்டாரு ஜி.கே. மணி, அப்ப பார்த்து, மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போடுறேன், எங்களுக்கு சீட்டு வேணா ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு வந்தா போதும். இப்படிதான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது. இவர் என்னமோ நமக்கு அப்படி தூக்கி கொடுத்தார், மனசார கொடுத்துட்டாரு. ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இப்ப பேசுவாங்க, நாங்க 10% கொடுத்துட்டோம், இவங்க கூட்டணி வரல. என்னையா கொடுத்தீங்க? நீங்க அறகுறையா கொடுத்ததுனால தான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. நீங்க 1 மாதத்திற்கு முன்பு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க கொண்டு வந்த சட்டம் சொல்றீங்க, நீங்க கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் அந்த சட்டம் திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என ஏதாவது நீங்க இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற 66 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்களா? இல்ல சட்டமன்றத்தில் கூட வேணாம், வெளியில யாராவது பேசியிருக்காங்களா? அதுல 5 வன்னியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாராவது சி.வி. சண்முகம் உள்ளிட்ட யாராவது இதை பத்தி வெளியில 10% மீண்டும் வரணும், சட்டம் வரணும், ஏதாவது வார்த்தை அளவுல பேசியிருக்காங்களா? அப்போ என்ன எண்ணத்துல நீங்க கேக்குறீங்க நாங்க துரோகம் பண்ணிட்டோம்னு? உண்மையிலே நீங்க தான் எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அதனால மாறி மாறி எப்படியோ சொல்லிட்டு போலாம். ஆனால் இன்று எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த நலமும் கிடையாது, நல்ல புதுமை இவர்களால் கொண்டு வர முடியாது. அதனால்தான் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நமக்கு ஒரு புதுமை வேண்டும். இன்னொருத்தர் இருந்தார், அடிக்கடி கட்சி மாறிட்டே போறார். அப்பப்ப பச்சோந்தி மாதிரி, பச்சோந்தி நிறமாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நாங்க கேட்கறதெல்லாம், எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கறதெல்லாம், பொதுமக்கள் கேட்கறதெல்லாம், நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டது. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜீவோ போட்டேன், நடைமுறைப்படுத்தினேன். ஜீவோ காப்பி இருக்குதா? ஜீவோ போட்டேன். அப்போ அடுத்தது திமுக ஆட்சி வந்தது, அதை அப்படியே நீடிக்கல, அதை அப்படியே விட்டு லேப்ஸ் ஆகி போச்சு, நீத்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவள் வைத்த கோரிக்கை, அந்த மக்கள் வைத்த கோரிக்கை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. அதை ஜீவோ போட்டது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம். நீ நெட்ல போனா ஜீவோ எடுத்துக்கலாம். ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வார்த்தை நான் ஜீவோ போட்டது பேச மாட்டேங்கிறாங்க. போட்டா அண்ணா திமுக ஓட்டு அதிகம் வந்துடும் சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. ஜீவோ போட்டது அண்ணா திமுகங்க. ஆக அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எதை சொல்லுகிறதோ அதை செய்கின்ற கட்சி அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. இதே இடத்துல இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள்
ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு பெட்டியை வச்சு மக்கள்கிட்ட பேசுறார். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நீங்க மனுவா எழுதி இந்த பெட்டியில் போடலாம். நான் இந்த பெட்டி பூட்டுறாரு பாரு, ரொம்ப தங்கம் இருக்குது, இதுல விலை மதிக்க முடியாத வைரம் தங்கம்லாம் இருக்குது. இதை பூட்டி நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறேன். நீங்களாம் என்னை முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த உடனே இந்த பெட்டியை திறந்து, சாரி பூட்டை நீக்கி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து அதுக்கு தீர்வு காண்கிறேன். அப்படி ஏதாவது தீர்வு காணவில்லை என்றால் என்னுடைய முதலமைச்சரை கதவு திறந்தே இருக்கும். நேரடியாக நீங்கள் வந்து என்னிடத்துல புகார் சொன்னால் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கும்னு சொல்லி பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாரு. சாவி தொலைஞ்சு போச்சாட்டு இருக்குது. பெட்டியே காணாம என்னமோ தெரியல. யாரை ஏமாத்துற நாடகம் தானே அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்றேன். சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்குல்ல, ஒரு டைலாக் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவருக்கு ஆசையை தூண்டினா அவர் ஏமாற்றலாம். அதுபோல நம்முடைய தாய்மார்களையும் அப்பாவி பொதுமக்களையும் இந்த பிரச்சனையை எழுதி இந்த பெட்டியில போடுங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி மனுக்களை பெற்று அவர்களும் நம்பி இந்த பெட்டியில மனு போட்டுட்டு ஓட்டையும் போட்டுட்டாங்க, ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுட்டார் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே விஞ்ஞான மூளை இருக்குது அவர்களுக்கு. ஏற்கனவே சர்க்காரிய கமிஷன்ல ஊழல் செய்வதிலே திமுக விஞ்ஞான மூளைப்படுத்து அன்னைக்கே சொல்லிட்டாங்க. இந்த ஐடியா யாருக்காச்சும் வருங்களா? இந்த பெட்டியில மனு போட்டதை பூட்டு போட்டுறாராம். அது பூட்டு பூட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இது விஞ்ஞான உலகம் திரு ஸ்டாலின் அவர்களே. அது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களை எப்படி வேணாலும் ஏமாற்றிருக்கலாம். இதான் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. அவன் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. நாடே அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்களே, எப்படியெல்லாம் மக்களை நீங்கள் ஏமாற்றீர்கள் என்று மக்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். ஒரு போதைப் பொருள் நான் ஏற்கனவே சாப்பிட்ற ஜாதி வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துறாரு. அவரும் கூட இருக்கார். பாருங்க சும்மா அழகா நல்லா கட்டு. அப்புறம் இன்னொருத்தர் யாரு தெரியுங்களா? பேர் சொல்லுங்க. அப்பாவும் மகனும் அதெல்லாம் எப்படியோ கொஞ்ச நாளைக்கு அதுக்கு தான் போக முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஆக போதைப் பொருள் வெளிநாட்டுக்கு கடத்தரோடு என்ன தொடர்பு கேட்டால் அது கோவப்படுறார். மக்கள் கேட்குறாங்க, நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு, இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஒருவர் உங்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர் மீது குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அதுவும் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற சம்மதமா, அதை போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தகவல். பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு கடத்தியிருக்கிறாங்க. இது சொன்னா உதயநிதி ஸ்டாலின் கோபம் வருது. என்னென்னமோ பேசுறாரு, செருப்புங்கிறாரு, பருப்புங்கிறாரு, ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுனே புரியல. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு நீங்கள் சொன்னீங்க. அதிமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சின்னு சொன்னீங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை ஒரு சிலவற்றை இங்கே சொல்கிறேன். இன்றைக்கு வேலூர் மாநகராட்சியில் 1100 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. வேலூர் புதிய பேருந்து நிலையம் கட்ட அம்மாவின் அரசால் ஆரம்பிக்க பணிகள் முடியும் தருவாயில் இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கு திமுக அரசாங்கம் வந்தது, கட்டி முடிக்கப்பட்டு
நாம கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை விட வேலூர் அரசு மருத்துவமனை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை கட்ட அம்மாவின் அரசு 190 கோடி ஒதுக்கப்பட்டு ஆணை பிறப்பித்து இன்றைக்கு அந்த பணி மந்தமா நடந்துகிட்டு இருக்குது. கேவிக்குப்பம் மற்றும் அணைக்கட்டு பகுதியில் 2 புதிய தாலுகா, அதோட பேரணாம்பட்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட்டிருக்குது. குடியாத்தம் புதிய வட்டார போக்குவரத்துகளும் அணைக்கட்டில் புதிய காவல் நிலையம் ஆரம்ப சுகாதார கட்டிடம். வடுகன் தாங்கலம் மேம்பாலம் 20 கோடியில். விஞ்சை மஞ்சையில் புதிய அரசு மருத்துவமனை செவிலியர் குடியிருப்பு. தலகொண்டாம்பள்ளியில் 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மேம்பாலம் மற்றும் கூட நகரத்தில் ஒரு மேம்பாலம். அணைக்கட்டில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி அதிமுக துவக்கப்பட்டது. காட்பாடியில் 4.5 கோடி மதிப்பீட்டில் அரசு சட்டக்கல்லூரி மாணவி தங்கும் விடுதி. அதோட அம்மா இருக்கின்ற பொழுது 1500 கோடி ரூபாயில் இது ஒரு வறட்சியான பகுதி, அடிக்கடி குடிநீர் பிரச்சனை ஏற்படுது. பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுக்க என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு மேட்டூர்ல இருந்து திருப்பத்தூர்ல இருந்து நம்மள அரக்கோணம் வரை எல்லா நகராட்சி பேரூராட்சியிலையும் தங்குதடை இல்லாம குடி தண்ணீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் காட்பாடியில் மாவட்ட வெளிரங்க விளையாட்டு வளாகம் அமைக்க 16 கோடி ஒதுக்கப்பட்டது. அதோட ஆம்பூர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் 166 கோடியில் துவக்கப்பட்டு முடிஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டி அவர்கள் திறந்துட்டாங்க. வேர்னாமட்டில் 10 கோடி மதிப்பீட்டில் 40 நவீன படிக்க வசதி கூட ஆரம்ப சுகாதார நிலையம். இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இன்றைய தினம் முடிக்கப்பட்டு இந்த முதலமைச்சர் அதைத்தான் போய் திறந்து வச்சுட்டு இருக்காரு. வேற எதையுமே புதிய திட்டம் கொண்டாடல. அப்படி கொண்டு வராட்டியும் பரவாயில்லைங்க. 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 3 ஆண்டுல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். வரி போடாத பட்ஜெட்டுங்கிறார். எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. வரி போட்ட பிறகு வரி இல்லாத பட்ஜெட் சொன்னா யார் ஏத்துக்குவா? இன்னைக்கு மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. வீட்டு வரி 100%, கடவரி 150%, பீக் அவர் அதுல டபுள் சார்ஜ், குடி தண்ணீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, இப்படி எல்லா வரி போட்டு வரி இல்லாத பட்ஜெட் தாக்கல் பண்ணாராம். ஆக இந்த விடியா திமுக ஆட்சியில் மக்கள் துன்பப்பட்டதுதான் மிச்சம்.